கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பார்க்க போகிற வசனம் என்னென்னா, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. இள வயதில் உள்ளவங்க பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் வாலிப வயசில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கான வசனம் தான் இது. உங்கள் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை தூக்கி போடுங்க. சஞ்சலம்னா என்னது? கவலை. இங்கிலீஷில் தான் இருக்குது. பேன் தி ஆன்ஷைட்டி. ஆன்ஷைட்டினா கவலை. உங்கள் இதயத்தில் கவலை இருக்குதா? ஐயோ, நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, நம்ம படிக்கிறவங்க படிக்காமல் இருக்குமே, நம்மளுக்கு படிப்பு வர மாட்டேக்கே, நம்ம என்ன வேலைக்கு போக போகிறோம், நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் சர்வை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? உங்கள் இருதயத்திலிருந்து கவலையை தூக்கி போடுங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. நீங்கள் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கை பாவம், உங்கள் வழி பாவத்தை நோக்கி போகுதா? அதாவது தீமையான காரியங்களில் ஈடுபடுறீங்களா? போதை வஸ்துக்கள், இந்த மாதிரி தீமையான காரியங்களில் நீங்கள் செயல்படுறீங்களா? அதிலிருந்து நீங்கள் விலகி வந்துடுங்க. உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே. கொஞ்ச காலம்தான் இள வயசில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. அப்படி ஆக ஆக கடைசியில் ஒரு நாள் நம்ம மறித்து தான் போக போகிறோம். அதனால் இள வயசுங்கிறது கொஞ்ச நாள் தான், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். அதுக்கப்புறம் அந்த நாட்களை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அப்போ யோசித்து பார்ப்பீங்க, நம்மலாம் இதை நினச்சி போய் நம்ம கவலைப்பட்டோமா அப்படி யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ அதனால் கவலையை இன்றைக்கி தூக்கி போட்டுருங்க. தீமையான காரியங்களில் ஈடுபடுறீங்களா? போதை, கஞ்சா, இந்த மாதிரி பழக்கங்களில் இருக்கீங்களா? அதிலேருந்து வெளியே உடனே வந்துடுங்க, இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. வாலிபம் மாயை தான். இள வயதும் வாலிபமும் மாயை. அது ஒரு மாயையான இது. அந்த வயசில் நீங்கள் எது செஞ்சாலும் நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். எது நன்மை, எது தீமைன்னு ஆராய்ந்து பார்த்து, இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு, கடவுளுக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து தீமையான காரியங்களை ஈடுபட்டுருந்தீங்கன்னா அதுலேருந்து உடனே வெளியே வந்துடுங்க. அதான் அந்த வசனம் நமக்கு வந்து